எப்பவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சிறுபருப்பு வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்போட கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. எல்லாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் வந்து போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான சிறுபருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.